Hello, welcome back to our channel In and Out Lifestyle with me, Sushmita. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ஒரு நியூஸ் தான் பார்க்க போறோம். அது என்ன நியூஸ் தானே யோசிக்கிறீங்க? அனந்த் அம்பானி அவர்களோட வெட்டிங். இவர் முகேஷ் அம்பானியோட சன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்களோட ப்ரீ வெட்டிங்ஸ் நம்ம சோஷியல் மீடியாஸ்ல ரொம்ப வைரலாவே போயிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல நிறைய விதமான பாலிவுட் செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், ரொம்ப பெரிய தொழிலதிபர்கள் வேற வேற வேர்ல்ட்ல இருக்கவங்க எல்லாருமே இணையறாங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி இவங்களோட ப்ரீ வெட்டிங்ஸ் இவ்வளவு வைரலா போயிட்டு இருக்கும் போது இப்போ இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி பண்ணாம மக்களுக்கு ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள் சொல்லிட்டு வந்தாங்க. இவ்வளவு செலவு பண்ணி இப்படி வெட்டிங் நடத்தணுமா, ப்ரீ வெட்டிங்ஸ் இவ்வளவு இருக்கணும், அப்ப வெட்டிங் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருந்தது. இப்போ இவங்க வெட்டிங் ஜூலை 12 நடக்க போறதுனால ரொம்ப நெருங்கிட்டோம் கல்யாணத்துக்கு. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ராதிகா அமர்ஜின் அவங்களோட இதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வெட்டிங்கை முன்னிட்டு நிறைய ஒரு 100 பேருக்கு திருமணம் ஃப்ரீயா செஞ்சிருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு தேவையான ஆக்சசரிஸ்ல இருந்து சாரீஸ்ல இருந்து சில்வர்ஸ்லயே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி 1,00,000 கேஷை அந்த 100 கப்பல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சரி 1,00,000 கொடுத்தாங்க அவ்வளவுதானே, இது அவங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்றத தாண்டி ஒரு வருஷம் அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் இருந்து கிராசரிஸ்ல இருந்து எசென்சியல்ஸ் யுட்டென்சில்ஸ்ல இருந்து இவங்க ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஒரு வருஷம் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண தேவையான விஷயங்கள் கொடுக்குறாங்க, அதை தாண்டி ஆக்சசரிஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னும் போது இது ரொம்ப பெரிய ஒரு எளிமைய தடுக்கிற மாதிரி இருந்ததுன்னே சொல்லலாம். கல்யாணம் பண்றதே ரொம்ப பெரிய ஒரு செலவு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் தான். இந்த மாதிரி இவங்க பண்ணதுல இவங்க ரொம்ப செலவு பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி இதுல அவங்களோட வருமானத்துல இருந்து 0.01% தான் இந்த கல்யாணமே நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பெரிய வெட்டிங்கே இவ்வளவு கம்மியான பட்ஜெட்னா இதெல்லாம் ரொம்ப பாயிண்ட்ல ஒரு கணக்கே இல்லாத அளவுலதான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணதுனால அம்பானி அவர்களோட ஒரு இம்பாக்ட இன்னுமே ஸ்டேட்டஸ் விஷயமாவோ இல்ல சொசைட்டில ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் லைஃப் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.